ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 21 பிப்ரவரி 2026. बाप दादा சொல்றாங்க, एकता के लिए एक रूहानी तावीज सदा अपने पास रखना कि रिगार्ड देना ही रिगार्ड लेना है. ஒரு குழுவில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு தாயத்து, அதாவது ஒரு மந்திரத்தை தன்னுடன் வைத்துக் கொள்ளுங்கள். மரியாதை கொடுப்பதுதான் மரியாதை பெறுவதாகும். ये रिकॉर्ड का रिकॉर्ड सफलता का अविनाशी रिकॉर्ड हो जाएगा. ஆக அனைவருக்கும் மரியாதை தர வேண்டும் என்ற ரெக்கார்டு, அதை நீங்க சங்கல்பத்தில் வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களுடையது. சதா நீங்க வெற்றியுடையவர்களாக, அழிவற்ற வெற்றியுடையவர்களாக ஆயிடுவீங்க. मुख पर एक ही सफलता का मंत्र हो. पहले आप यह महामंत्र मन से पक्का रहे. இப்போ நம்ம வாயிலிருந்து அந்த மரியாதை கொடுக்கறதுக்கு சொல்றாரு. எப்பொழுதும் முதலில் நீங்கள் பிறருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, முன்னுரிமை கொடுங்க. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு தாரக மந்திரமாகிவிடும். यथार्थ रूप से पहले मैं को मिटाकर दूसरे को आगे बढ़ाना, सो अपना बढ़ाना समझते हुए इस महामंत्र को आगे बढ़ाते सफलता को पाते रहो. இது வெறும் வாயளவில் நீங்க முன்னாடி அப்படி சொல்றதில்ல. ப்ராக்டிக்கலா பிறருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, முன்னுரிமை கொடுங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அப்படி பிறரை முன்னேற்றுவது தான் தன்னுடைய முன்னேற்றத்திற்கான ஆதாரம் என்று புரிந்து உங்களுடைய முயற்சி மற்றும் சேவை அனைத்திலும் வெற்றி அடையவர்களாக ஆகுங்கள். ये मंत्र और तावीज सदा साथ रहे तो प्रत्यक्षता का नगाड़ा बज जाएगा. ஆக பாபா சொல்லார், இந்த மந்திரம் என்னவா? பெஹலே ஆப், முதலில் நீங்கள். தாவீஸ், அந்த தாயத்து என்னவா? பிறருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நடத்தை. இது இரண்டும் இருந்ததென்றால் குழுவாக நீங்கள் வெற்றியுடையவர்களாக இருப்பீர்கள். அப்போ வெளி உலகத்திற்கு முன்னாடி நம்முடைய அமோக வெற்றி. ஒவ்வொரு பாபா குழந்தை அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் சொல்லணும். அதுவே மற்றவர்களுக்கு பாபாவை பிரத்யக்ஷப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வழியாகிவிடும். அதனால் இன்னைக்கு 2 மந்திரம் சொல்றாரு, 2 விஷயம் சொல்றாரு. முதலில் நீங்கள் மற்றும் பிறருக்கு ரிகார்ட், மரியாதை கொடுப்பது. இதை நம்ம அப்படியே புத்தியில பதிய வச்சிடணும். ஒரு முறை கேட்குறோம், ஆனால் இது பிராமண வாழ்க்கை முழுவதும் ஒரு தாரக மந்திரம். பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முதலில் நீங்கள் சொல்லி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ரிகார்டு கொடுக்கணும். வெளிப்புறமாக அல்ல, ஏதோ ஷோ பண்ணுறதுக்காக அல்ல. மனதில் உண்மையிலேயே அந்த ஆத்மா பிரதி நமக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.